திருமணத்தில் ஜோதிடத்தின் பங்கு அல்லது ஜோதிடத்தை திருமணத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஜனங்க ரொம்ப குறைப்பட்டு கொள்கிற ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட போனோம், 10 பொருத்தங்கள் இருக்கான்னு செக் பண்ணோம். 10க்கு 10 பொருத்தம் இருக்குன்னாரு, 10க்கு 8 பொருத்தம் இருக்குன்னாரு. ஆனால் திருமணமான பிறகு கொஞ்ச நாள்லேயே மேரேஜ் லைஃப் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2 பேருக்கும் பிடிக்கல, 2 பேருக்கும் பிரிவு ஏற்பட்டு விட்டது, அல்லது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அல்லது ஒருவர் இறந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜோசியம் என்பது அவசியமா, அல்லது இந்த திருமணத்திற்கு 10 பொருத்தங்கள் பார்த்து செஞ்ச பிறகும் இப்படி ஆகுது அப்படின்னா அப்போ ஜோசியம் என்று ஒரு இருக்கிறதா அல்லது ஜோதிடம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஜோதிடம் அது ஒரு விஞ்ஞானம், அதை ஆழ்ந்து நோக்கும் அதில் ஜோதிடம் பொய்க்காது. ஜோதிடம் பார்ப்பவர்கள் செய்கின்ற சில பிழைகளினால், சில தவறுகளினால் அது ஜோதிடம் பொய்த்து போவது போல தோன்றும். இப்போ உதாரணமாக நம்ம திருமணம் செய்யும் பொழுது நாம் எப்படி ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இல்லை திருமணத்திற்கு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பொருத்தங்கள் 2 பேருக்கும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஆண் ஒரு நட்சத்திரம், பெண் ஒரு நட்சத்திரம், நம்ம என்ன பண்ணுறோம், உடனே எடுத்து இந்த நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ராக்டிக்கலான்னா, இப்போ ஒரு பூரட்டாதி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பொருந்தலையா அப்படின்னு பார்க்குறீங்களே ஒழிய, இந்த ஆணுடைய ஜாதகத்திற்கும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கவில்லை. வெறும் 10 பொருத்தம் என்பது 2 பேருக்கும் உள்ள நட்சத்திர பொருத்தம் ஒண்டி தான், வேற எந்த செய்தியும் அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1 லட்சம் பேர் இருக்கலாம், அஸ்வினி நட்சத்திரத்தில் 1 லட்சம் பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த 2 நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்து விட்டு 2 நட்சத்திரத்துக்கும் 10 பொருத்தம் இருக்கு, ஓகே செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அதனால தான் மேரேஜில் ஃபெயிலியர் ஏற்படும். மேரேஜ் சக்சஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதான ஒரு பெரிய காரணம். அப்போ திருமணத்திற்கு ஜோதிடத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல 2 பேருடைய ஜாதகத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு 2 பேருடைய ராசி அம்ச கட்டங்களை பொருத்தி பார்க்க வேண்டும். அதுதான் நாம் முதலில் செய்ய வேண்டியது. முதலில் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ல அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ல என்பது லக்னத்தை குறிக்கும். அந்த லக்னத்திலிருந்து 7வது இடம் ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கும் இடம். 7வது இடம் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு ஜாதகத்திற்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி அல்லது அந்த கலஸ்தர ஸ்தானம் ஆணுக்கு எவ்வாறு இருக்கிறது, பெண்ணுக்கு எவ்வாறு இருக்கிறது, 2 பேருக்கும் கலஸ்தர ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கா, கலஸ்தர ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, 7ஆம் வீட்டு அதிபதி இருவருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, இல்லாட்டி இருவருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் 2 பேருக்கும் நல்லா இருந்ததுன்னா நல்லது, அவங்க கல்யாணம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை 7வது இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, 70 மார்க், ஒருத்தருக்கு 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி நல்லா வலுவா இருக்கிறாரு, கலஸ்தர ஸ்தானமும் வலுவா இருக்காரு, கலஸ்தர ஸ்தானத்தை பொறுத்தவரை அவருக்கு 70 மார்க் 80 மார்க்னு வச்சுங்க. இன்னொருத்தருக்கு ஆணுக்கு 80 மார்க், இப்ப பெண்ணுக்கு 30 மார்க் தான் கிடைக்குது. கலஸ்தர ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, 30 மார்க் தான் இருக்கு. அப்படி என்றால் பரவாயில்ல, இது இவ்வளவு ஒருத்தருக்கு வீக்கா இருந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா, இப்ப 80 + 30 110 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 55% பாஸ் ஆயிடும். 55ங்கிறது நல்ல மதிப்பெண். அப்போ என்ன ஆயிடும், ஒருத்தருக்கு கலஸ்தர ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருந்து இன்னொருத்தருக்கு சுமாரா இருந்தா செய்யலாம், தப்பு இல்லை. இல்ல 2 பேருக்கும் கலஸ்தர ஸ்தானம் நல்லா இருந்தாலும் செய்யலாம். இது 2மே இல்லாம 7வது ஸ்தானம் ஆணுக்கும் வீக்கா இருக்கு, திருமணம் ஆணுக்கு மனைவி ஸ்தானம் பயங்கர வீக்கா இருக்கு, பெண்ணுக்கு கணவன் ஸ்தானம் வீக்கா இருக்கு. இவங்க 2 பேரையும் 10 பொருத்தங்கள் இருந்து சேர்த்தால் கூட அந்த திருமணம் எந்தவித பலனையும் விளைவிக்காது. இது ஃபர்ஸ்ட். 2வது 2 பேருடைய குடும்பஸ்தானத்தையும் எடுத்து அலச வேண்டும். குடும்பஸ்தானம் நம்மளுடைய ஜாதகத்திலே ராசி கட்டத்தில் ல என்று பொறுப்பது லக்னம் என்று சொன்னோம். அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் 2 பேருக்கும் வலுவாக இருக்க வேண்டும். அந்த குடும்பஸ்தானாதிபதி 2 பேருக்கும் பலமாக இருக்க வேண்டும். அல்லது ஒருவருக்கு நன்றாக பலமாக இருந்து இன்னொருத்தருக்கு சுமாரா இருக்கலாம். அப்படி இல்லாம 2 பேருக்குமே குடும்பஸ்தானம்
கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு ஜாதகங்களையும் இணைப்பதனால எந்தவித பலனும் இல்லை. உதாரணமா ஒருத்தருக்கு குடும்பஸ்தானாதிபதி நீசமா இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பாக்குறாரு. இன்னொருத்தருக்கும் அது மாதிரி குடும்பஸ்தானாதிபதி ரொம்ப வீக்கா இருக்காரு, குடும்பஸ்தானமும் கெட்டு போயிருக்கு, குடும்பஸ்தானத்துல ராகு கேதுகள் செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் நிக்குது. இப்படி ரெண்டு பேருக்கும் குடும்பஸ்தானம் கெட்டுருச்சு. இப்ப ஆணுக்கு குடும்பஸ்தானத்துக்கு 20 மார்க், பெண்ணுக்கு குடும்பஸ்தானத்துக்கு 10 மார்க் அப்படின்னு வச்சுங்க. ஒரு ஆணோட குடும்பஸ்தானம் மதிப்பெண் போட்டு பார்த்தீங்கன்னா 20 மார்க் தான் வருது, பெண்ணோட குடும்பஸ்தானத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான் வருது. 20 + 10 30 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 15%. 15% குடும்ப வாழ்க்கை ரெண்டு பேருக்குமே 15% தான் கொடுப்பனை. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு 10 பொருத்தம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? நம்ம பொதுவா இதை உள்ள இருக்கிறதே பாக்குறது இல்ல. 10 பொருத்தம் இருக்கா, வெறும் நட்சத்திர பொருத்தம் 10 பார்த்து ரெண்டு பேருக்கு 10க்கு 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, ஆகவே செய்யலாம்னு சொல்லிடுறாங்க. உள்ள பாக்குறது கிடையாது. அப்ப குடும்பஸ்தானம் ரெண்டு பேருக்கும் வீக் ஆனாலும் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும். அப்ப ரெண்டாவது பார்க்க வேண்டியது இது. மூணாவது, ரெண்டு பேருக்கும் புத்திரர்கள் பிறப்பார்களா பிறக்க மாட்டார்களா, அதனால பிற்காலத்தில் பிரச்சனை விளையுமா விளையாதா அப்படிங்கிறதுக்கு ஆணினுடைய 5வது இடம், ஆணுக்கு புத்திரஸ்தானம் 5வது இடம், பெண்ணுக்கு புத்திரஸ்தானம் 5வது இடம், 9வது இடம். இந்த ரெண்டு ஸ்தானங்களும் வலுவாக இருக்கிறது. ஆணுக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆணுக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கா, 5ஆம் இடத்துல ராகு போன்ற கிரகங்கள் தனித்து இருக்கிறதா, ராகு கேது செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் தனித்து இருக்கக்கூடாது, தனித்து இருக்கிறதா, அல்லது 5ஆம் இடத்தை தீய கிரகங்கள் பார்க்கின்றனவா அப்படின்னு பார்த்து அதெல்லாம் இல்லை அப்படின்னா அது நல்ல புத்திரஸ்தானம் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அல்லது புத்திரஸ்தானம் சில பேருக்கு வீக்கா இருக்கலாம். இப்போ புத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ரெண்டு பேரை சேர்த்தீங்கன்னா உடனே குழந்தை பிறக்கும். புத்திரஸ்தானம் ரெண்டு பேருக்கும் வீக்கா இருக்கு அப்படின்னா நீங்க 10 பொருத்தம் பார்த்தும் எந்த பலனும் இல்லை. அப்போ அந்த 10 பொருத்தமே இப்ப 12 பொருத்தம் கூட சொல்றாங்க, பால் பொருத்தம்னு ஒன்று சொல்றாங்க. அந்த பால் பொருத்தம்ங்கிறது குழந்தை பிறப்புக்கானது. அந்த பால் பொருத்தம் இருந்தால் கூட ரெண்டு பேருடைய புத்திரஸ்தானம் கெட்டிருந்தால் எந்தவித பயனும் இல்லை. ஆக இப்ப ஆணுக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், பெண்ணுக்கு 5ஆம் இடம் பிளஸ் 9ஆம் இடம் பிளஸ் இது இல்லாமல் ரெண்டு பேருடைய குரு புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்ப இந்த இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னா செய்யலாம். இல்லது ஒருத்தருக்கு பெண்ணுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு புத்திரஸ்தானம், ஆணுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா கூட செய்யலாம். ரெண்டு பேருக்கும் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா மறுபடியும் ரெண்டு பேருக்கும் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. திருப்பி நான் அதான் சொல்றோம். அப்ப அந்த நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தால் கூட ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் வரும், சண்டை சச்சரவுகள் தான் வரும். ஃபைனலாக கடைசியாக 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது. 12ஆம் இடம் என்பது நம்மளுடைய படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய அயன சயன சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த 12ஆம் இடம் ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கணும். 12ஆம் இடத்தில் அலி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லாமல் இருக்க வேண்டும். அலி கிரகங்கள் 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடாது. அல்லது 12ஆம் இடத்திலே நீசம் பெற்ற கிரகங்கள், வக்ரம் பெற்ற கிரகங்கள் போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த 12ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். இப்போ ஆணுக்கும் பாதிக்கப்பட்டு பெண்ணுக்கும் பாதிக்கப்பட்டிருந்தா ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. அப்போ ஆணுக்கு நல்லா இருக்கு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல பெண்ணுக்கு நல்லா இருக்கு ஆணுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்க. சண்டை சச்சரவு இருந்தால் கூட அப்படியே வாழ்க்கை ஓடி போயிடும். ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அயன சுயன ஸ்தானத்தில் ஏற்படுகின்ற குறை காரணமாக ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படும். ஆகவே திருமணத்துக்கு ஜோதிடத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், திருமணம் செய்யும் பொழுது 7ஆம் இடம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு 7ஆம் இடம் கணவனை குறிக்கக்கூடிய கணவன் ஜாதகத்திலே மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம், மனைவி ஜாதகத்திலே கணவனை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம். அது போக ரெண்டு பேருக்கும் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார், களத்திரகாரகன் எனப்படக்கூடிய சுக்கிரன் ரெண்டு பேருக்கும் எவ்வாறு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது ரெண்டு பேருடைய குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு பேருடைய புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா, ரெண்டு பேருடைய அயன சுயன சுகஸ்தானங்கள் நல்லா இருக்கா. சரி, இப்படி ரெண்டு பேருமே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் சொல்றேன், ஒருத்தருது ஸ்ட்ராங்கா இருந்து இன்னொருத்தருக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், தப்பு இல்லை, ரெண்டு பேரையும் சேர்க்கலாம். அதான் சொன்ன 80 + 30 110 110 டிவைடட் பை 2 55 மார்க் இருந்தா ஓகே செய்யலாம் அப்படிங்கிற ஆயிடும். ரெண்டு பேருக்குமே வீக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்தானம் இருக்கக்கூடாது. இந்த 4 ஸ்தானங்களும் ரெண்டு பேருக்கும் முதல்ல பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கிறதான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் நம்ம அடுத்தது 10 பொருத்தத்துக்குள்ளே போகணும். இது மட்டுமல்ல, இந்த 4 இடங்களையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் ஏதாவது இருக்கா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பார்க்கணும். தோஷங்கள் இருந்தால் ரெண்டு பேருக்கும் சம தோஷம் இருக்க வேண்டும். ஆணுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால்
பெண்ணுக்கும் அதே மாதிரி சம தோஷம் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தோஷம் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆணுக்கு செவ்வாய் தோஷம், பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் குரு பார்வை பெற்று செவ்வாய் தோஷம் கொஞ்சம் மட்டுப்படுதா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டங்களை 2 பேருக்கும் ஆராயாமல் வெறும் 2 பேருடைய நட்சத்திரங்களை வைத்து பொருத்தம் பார்த்து 10க்கு 10 பொருத்தம் இருக்கிறது, 10க்கு 9 பொருத்தம் இருக்கிறது அப்படி என்று முடிவு செய்து திருமணம் செய்வதனால்தான் பிரச்சனையை ஒழிய இது ஜோதிடர்களின் தவறை ஒழிய ஜோதிடத்தின் தவறல்ல. ஜோதிடம் முழுமையாக என்ன சொல்கிறது என்றால், திருமணத்திற்கு ஜோதிடத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், முதலில் ராசி கட்டத்தில் உள்ள திருமணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களை ஆராய வேண்டும். அதன் பிறகே பொருத்தம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு 10 பொருத்தத்தில் ஒரு 4 பொருத்தம் 5 பொருத்தம் இருந்தால் கூட போதுமானது. ஆகவே நீங்கள் எந்த உங்களுடைய திருமணத்தை செய்யும் பொழுது எந்த நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுடைய நீங்க நேரா கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. 7ஆம் இடம் நல்லா இருக்கா, பொண்ணுக்கு நல்லா இருக்கா, ஆணுக்கு நல்லா இருக்கா, 2ஆம் இடம் 2 பேருக்கும் நல்லா இருக்கா, புத்திரஸ்தானம் 2 பேருக்கும் நல்லா இருக்கா, அயனஸ்தானம் 2 பேருக்கும் மேட்ச் ஆகுதான்னு கேட்டுட்டு அப்புறம் பொருத்தம் பார்க்க சொல்லுங்க. அப்போ மேரேஜ் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது.